பக்தி ஒளி நேயர்களுக்கு என் அன்பான ஆன்மீக வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன சாப்டர் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னாங்க, ஒரு கிளையண்ட்னோட ஸ்டோரி நான் உங்களுக்கு சொல்லணுங்க. ஆக்சுவலி இது பாருங்க, ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி ஒரு கிளையண்ட் வராங்க. அந்த அம்மா பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்ல கெஸ்டட் ரேங்க்ல இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் அவங்க கவர்மெண்ட்ல ஒரு நல்ல பெரிய போஸ்ட், 2 பேருமே கெஸ்டட் ரேங்க்ல இருக்கிறவங்க. சரிங்களா? அவங்களுக்கு ஒரே ஒரு பையனை கல்யாணம் பண்ணி கொடுத்துறாங்க. பையனும் நல்லா படிச்சிருக்கான். அவங்க ஒய்ஃபு அவங்களும் நல்ல 2 பேரும் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், நல்ல வசதி வாய்ப்பு எல்லாமே இருக்கு. அந்த அம்மா என்கிட்ட கேட்கிற கேள்வி என்னன்னா, அவங்களுக்கு நல்ல ஸ்டேட்டஸ் இருக்கு. ஏன்னா எல்லாருமே 4 பேரும் சம்பாதிக்கிறாங்க. அவங்க அம்மா என்கிட்ட அந்த அம்மா என்கிட்ட என்ன கேட்கறாங்க அப்படின்னா, மேடம் நாங்க ரெண்டு பேரும் நல்ல போஸ்ட்ல இருக்கோம். பையனை நல்ல வசதி வாய்ப்பு படிக்க வச்சோம், கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். நல்ல வசதி வாய்ப்பா கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா மேடம், காசுன்றது தங்கவே மாட்டேங்குதுங்க மேடம், தங்கவே மாட்டேங்குது. அதாவது ஒண்ணு மாத்தி ஒண்ணு செலவு செலவு செலவுன்னு, வைத்திய செலவு, அந்த செலவு, இந்த செலவுன்னு வந்துட்டே இருக்கு. சம்பாதிக்கிறது எங்க போகுதுன்னே தெரியல. நாங்க பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டை வச்சுதான் வாழ்வாதாரமே போயிட்டு இருக்கு அப்படின்னாங்க. இத பாருங்க, நம்புறதுக்கும் இல்ல, நம்பாம இருக்கிறதுக்கும் இல்ல. அதாவது இவ்வளவு பெரிய போய் கிளையண்ட் எப்படி சொல்லுவாங்க, எனக்கு ஒரே ஆச்சரியம். ஆனா 2 பேரும் நல்ல கை நிறைய சம்பாதிக்கிறவங்க. ஓகேங்களா? அப்ப நான் சொன்னேன், என்ன மேடம் சொல்றீங்க? நீங்க 2 பேருமே எனக்கு அவங்கள தெரியும். ஓகேங்களா? ஏறக்குறைய ஒரு 5-6 வருஷமாவே எனக்கு பழக்கம் இருந்த ஒரு கிளையண்ட் தான். சோ நான் கேட்கிறேன், என்ன மேடம் நீங்க தம்பி கல்யாணம் எல்லாம் கூட நல்ல விசேஷமா தானே பண்ணீங்க, என்ன உங்களுக்கு திடீர்னு கஷ்டம்னா? இல்ல மேடம், எங்களுக்கு கஷ்டம்லாம் திடீர்லாம் எதுவும் இல்ல, ரொம்ப நாளாவே எங்களுக்கு இப்படிதான் இருக்கு வாழ்வாதாரம் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், சரிங்க மேடம், நான் சில வழிபாடு சொல்றேன், நீங்க செய்யுங்க அப்படின்னு. அவங்க என்ன சொன்னாங்க, இல்ல மேடம் என்னால வழிபாடு எல்லாம் சொல்ல முடியாது, சின்ன சின்ன டிப்ஸா சொல்லுங்களேன், நாங்க சுதாரிக்கிற மாதிரி அப்படின்னாங்க. நான் சொன்னேன், என்ன சின்ன டிப்ஸ் சொல்றது, இருங்க மேடம் நான் யோசிச்சு சொல்றேன், நீங்க திங்கக்கிழமை வாங்கன்னா. இல்ல மேடம், நான் திங்கக்கிழமை வரேன், நான் கார் அனுப்புறேன், நீங்க வீட்டுக்கு வந்துருங்க அப்படின்னாங்க. பெரும்பாலும் நான் யார் வீட்டுக்கும் போறது இல்ல மேடம், தயவு செஞ்சு வாங்க, தயவு செஞ்சு வாங்கன்னு ஓவர் ப்ரெஷரைசேஷன் கொடுத்தாங்க. ப்ரெஷரைசேஷன் கொடுத்து நான் சொன்னேன், இல்ல மேடம் எங்க கார்லயே வந்துடுறேன் அப்படின்னு. இல்ல மேடம் நாங்க கார் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமிச்சாங்க. வீட்டுக்குள்ள போனேன். வீட்டுக்குள்ள போனா அந்த அம்மா எப்பயுமே சென்ட், உடம்பு ஃபுல்லும் சென்ட் பூசிட்டு இருக்கோங்க. நிறைய சென்ட் போடுவாங்க. அதாவது அவங்க என் கிளினிக்ல வந்தாங்கன்னா நான் கேபினோட டோர் திறந்துருவேன். ஏன்னா நான் சென்ட் யூஸ் பண்ணவே மாட்டேன். நான் ரொம்ப வாசனையான ஒரு பவுடர் சென்ட் நான் போட மாட்டேன். ஏன்னா எனக்கு அவங்க வந்தாங்கனாலே குபீர்னு ஒரு மாதிரி ஒரு சஃபகேஷன் வரும். அதனால நான் கதவு திறந்து விடுவேன். நான் உங்ககிட்ட சொல்லிட்டே தருவேன், மேடம் நீங்க ரொம்ப சென்ட் போட்டு வரீங்க, அதனால நான் கொஞ்சம் கதவு திறந்து வச்சுக்கிறேன், தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டே தான் திறப்பேன். அவங்க வீட்டுக்கு போனா, அதாவது அவங்க பயங்கர சென்ட் போட்டுங்கிறாங்க. அவங்க ஹஸ்பண்டும் அதே மாதிரிதான் பயங்கரமா சென்ட் போட்டிருப்பாரு. அவங்க 2 பேரும், நான் போயிட்டு ஹால்ல உட்காடுறேன், சோஃபால உட்காடுறேன். வீட்டுக்குள்ள போனாலே பாத்தீங்கன்னா, வீட்டுக்குள்ள இந்த லட்சுமி கடாட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, அது சுத்தமா அந்த வீட்டுல இல்ல. மகாலட்சுமி வாசம் பண்ற இடம் அப்படின்றதே பாத்தீங்கன்னா, வீட்டுக்குள்ள போனா ஒரு அமைதி, ஒரு நிம்மதி, ஒரு ஒரு சைலன்ஸ், அதுக்கும் மேல நமக்குள்ள அதாவது ஒரு சைலண்ட் இருக்கிறது மட்டும் மேட்டர் இல்லைங்க, அதுக்கும் மேல கால் எடுத்து நம்மளுக்கு வைக்கும் போதே ஒரு விதமான வைப்ரேஷன்ஸ் வரும். அந்த வீட்டுல அது எதுவுமே இல்ல. அதாவது அவங்க ஹஸ்பண்ட், நான் உட்கார்றேன், 2 பேரும் பக்கத்துல உட்காந்து பேசுறாங்க ஒரு 5 நிமிஷம். அதுக்கப்புறம் அவங்க காஃபி குடுக்குறேன் அப்படின்றாங்க. சரி வேண்டான்னு, இல்ல மேடம் குடிங்கன்றாங்க. அவங்க சென்ட் வாசனையும் மீறி அந்த வீட்டுல பயங்கர ஸ்மெல் வருதுங்க. அதாவது ஒரு நீச்ச வாடை. அப்ப அவங்க கிட்ட, அவங்களுக்கு நான் பெருசா தாயார் வழிபாடு கொடுக்குறேன், மகாலட்சுமி வழிபாடு கொடுக்குறேன், குபேரன் வழிபாடு கொடுக்குறேன், அதெல்லாம் அவங்க செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவங்க அதை ஓப்பனா சொல்லிட்டாங்க, மேடம் நீங்க நிறைய வழிபாடு கொடுப்பீங்க, நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லவே இல்லை, அதெல்லாம் சக்சஸும் உங்களுக்கு ஆகும், அதுவும் நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனா என்னால அதெல்லாம் முடியாது மேடம், எனக்கு சிம்பிளா டிப்ஸ் மட்டும் சொல்லுங்க, ஆல்ட்ரேஷன்ஸ் மட்டும் சொல்லுங்க அப்படின்னாங்க. அப்ப நான் போகும்போது ஹால்ல உட்காந்து, ஹால்ல பயங்கர நீச்சனாத்தும். ஒரு ரூமா போனேன். 3 பெட்ரூம் வீடு அவங்களுது. ஒரு ரூமா அவங்க கூட்டிட்டு போய் காமிக்கிறாங்க. ஏதாவது கெட்டது இருக்கா, என்ன இருக்கு நீங்க பார்த்து சொல்லுங்க அப்படின் போது, கண்டிப்பா பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல நல்ல சக்தி மட்டும் இல்ல, தெய்வ சக்தி மட்டும் இல்லவே இல்லை, அது தெரியுது. ஏன்னா வீட்டுல எங்க போனாலும் ஒரு நீச்ச வாடை அடிக்குது. வீடு ரொம்ப நீட்டா இருக்கு, வீடு சுத்தமா இருக்கு, அதெல்லாம் குறைபாடு இல்ல. வீட்டை அழகா வச்சிருக்காங்க, அதெல்லாம் குறைபாடு இல்லை. ஆனா வீட்டுல ஒரு வாடை அப்படின்றது, ஒரு நறுமணம் அப்படின்றது இல்ல. துர்வாடை அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த ஒரு நீச்ச நாத்தம், ஒரு அங்கங்க போன ஒரு மாதிரி ஒரு ரத்த வாடை, இந்த மாதிரி ஒரு கவுச்சி வாடை, இந்த மாதிரி எல்லாம் அடிக்குதுங்க அந்த வீட்டுல. அப்ப நான் சொன்னேன், சரிங்க மேடம் நீங்க வழிபாடு கொடுத்தா செய்ய மாட்டேன்னு தெளிவா சொல்லிட்டீங்க, நான் ஒரு சில ஆல்ட்ரேஷன் செய்யறேன், நீங்க செய்றீங்களா சொல்றேன், நீங்க செய்றீங்களான்னு. செய்யறேன் மேடம். நாங்க டெய்லி காலைல, யார் மேடம் வீடு பெருக்கி முழுவதுன்னா, வேலை செய்யற லேடி பெருக்கி முழுவுது. நாங்க வேலை செய்யற லேடி வீட்டை பெருக்கிட்டோம், முழுவும் போது உப்பு போட்டு முழுக சொல்லுங்க, கல் உப்பு போட்டு. இது ஃபர்ஸ்ட் சொன்னேன்.
ரெண்டாவது வந்து பாருங்க, முழுகின உடனே ஒவ்வொரு ரூமோட கார்னர்லயும் கட்டி கற்பூரம், இந்த பில்லையா இருக்கு பாத்தீங்களா, ஒரு பில்ல ரெண்டு சைடும் தூள் பண்ணி ஒவ்வொரு ரூம்லயும் கார்னர்ல வாசக்காலுக்கு ரெண்டு சைடும் ஒரு கற்பூரத்தை பாதியை உடச்சு இந்த சைடு கொஞ்சம் தூள், இந்த சைடு கொஞ்சம் தூள், வீடு ஃபுல்லும் ஒரு ரூம் வாசல்லையும் வைக்க சொன்னேன். இது ரெண்டாவது பரிகாரங்க. மூணாவது என்ன சொன்னேன் அப்படின்னா, ஒவ்வொரு ரூம்லயும் வந்து பாத்தீங்கன்னா, முக்கியமா ஹால்ல ஒரு பெரிய பிளேட், ஒரு பெரிய கிண்ணம் மாதிரி, ஒரு ஷோ கிண்ணம் மாதிரி வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு ஒண்ணுத்துல ஃப்ரெஷ்ஷா விபூதியும் ஃப்ரெஷ்ஷா குங்குமமும் போட்டு வைங்க அப்படின்னு. அதுக்கு மட்டும் அவங்க மேடம் கேட்டாங்க, மேடம் விபூதியும் குங்குமம் வெளியே வச்சா வாசல்லாம் போயிடும்ல மேடம், அதை யூஸ் பண்ண முடியாதுல்ல சுவாமிக்கு அப்படின்னாங்க. நான் சொன்னேன், யூஸ் பண்ண முடியாதுதான், சுவாமிக்கு யூஸ் பண்ணாதீங்க, அந்த குங்குமத்தை வாசக்காலுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அந்த விபூதியும் வாசக்காலுக்கு. இப்ப நாங்க வந்து வீட்டுல வாசல்ல வந்து பாத்தீங்கன்னா பட்டை போடுவோம். நான் வந்து ஈச வழிபாடு அப்படின்றதுனால எங்கேயும் எங்க வீட்டுல பட்டை விபூதி அங்கங்க வைப்பேன். அப்ப நான் அது சொன்னேன். அது எதுக்கு சொன்னேன் அப்படின்னா, அது உங்களுக்கு நான் சொல்றேன். ஆக்சுவலி வந்து பாருங்க, விபூதியினோட வாசம் எங்க நிறைஞ்சு இருக்கோ அங்க சுயம் ஈசனோட ஒரு கடாட்சம் இருக்குங்க. எந்த இடத்துலாம் விபூதினோட வாசம் வருதோ அங்க சிவகணங்கள் இருப்பாங்க. அதனால அந்த விபூதி வைக்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து குங்குமம் ஏன் கொட்டி வைக்க சொன்னேன் அப்படின்னா, அந்த வேர்மிலோன், அந்த குங்குமத்தினோட வாசம் வந்து பாருங்க, எங்கெல்லாம் குங்குமத்தினோட வாசம் நிறைஞ்சு இருக்கோ அங்க சுயம் அம்பாலே இருப்பா. ஆக்சுவலி நான் நிறைய பேருக்கு வழிபாடு கொடுக்கும்போது சில கிளையன்ஸ் வந்து அவங்களோட அனுபவங்களை என்கிட்ட பகிர்வாங்க. பெரும்பாலும் இப்பெல்லாம் வந்து நிறைய பேர் பகிர்றாங்க. அதெல்லாம் நான் உங்களுக்கு ஒரு பதிவாவே கொடுக்குறேன். இப்ப ரீசெண்டா வந்து பாருங்க, போன மாசம் ஒரு லேடிக்கு வந்து நான் என்ன பண்ணேன்னா, அம்பாள் வழிபாடு, சாத்விக வழிபாடு, அம்மன் வழிபாடு கொடுத்தேன். அம்மன் வழிபாடு, பூஜா முறைகள் எல்லாம் கொடுத்தேன். அந்த அம்மா வந்து சொல்லிச்சு, தூங்கா விளக்கு வைக்க சொன்னேன். 11 நாள் தொடர்ந்து தூங்கா விளக்கும் அம்மன் வழிபாடு, 11 நாள் வழிபாடு. அந்த அந்த ஒரு ஹிஸ்டரி இன்னொரு பதிவுல நம்ம விவாதிக்கலாம். அதாவது இன்னொரு பதிவுல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அது வந்து பாத்தீங்கன்னா, அந்த அம்மா சொல்லுது, மேடம் 11 நாள் வைக்க சொன்னீங்க, 9 நாள் வந்து நான் தூங்கா விளக்கு வச்சுட்டேன். நான் என்ன சொன்னேன், அவங்களோட வழிபாடே என்ன, தூங்கா விளக்கு வைக்கணும், அதே இடத்துல படுக்கணும். சோ அந்த குங்குமத்தினோட வாசம் நிறைஞ்சு இருக்கும்போது வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலே ஒரு ரம்யமான குங்குமம் வாசனை வருது அப்படின்னா அங்க அம்பாளனோட கடாட்சம் பரிபூர்ணமா இருக்குங்க. அதுக்கப்புறம் நான் என்ன சொன்னேன், அவங்க வந்து ஹாலே வந்து ரொம்ப பெரிய ஹால். ஒரு சைடு வந்து இதை வந்து ஒரு கார்னர்ல இதை வைக்க சொன்னேன். இன்னொரு கார்னர்ல என்ன வைக்க சொன்னேன் அப்படின்னா, ஒரு பெரிய ஷோ தட்டு, அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கப்ல வந்து சந்தனம், நல்ல வாசனமான சந்தனம் வந்து நல்லா குழைச்சி சந்தனம் வச்சிடுங்க. இன்னொன்றுல வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள், நல்ல மஞ்சள், இவ்வளவு மஞ்சள் வந்து தண்ணியில போட்டு கரைச்சி அதை வச்சிடுங்க அப்படின்னு. இது எதுக்கு சொன்னேன் அப்படின்னா, எங்கெல்லாம் சந்தன வாசம் நிறைய இருக்கோ அங்கெல்லாம் விநாயகர்னோட கடாட்சம் நிறைஞ்சி இருக்கும். விநாயகர்னோட கடாட்சம் நிறைஞ்சி இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா, விநாயகரை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, புத்திமான், ஞானகாரகன். நம்மளுக்கு கெட்ட நேரம் வரும்போது நம்ம புத்தி தான் கெட்டு போவோம். அதனாலதான் நம்மளே தப்பா முடிவு பண்ணி தப்பா விஷயங்களை செய்வோம். நம்ம புத்தி எப்பயுமே கெடாம நம்ம எது செஞ்சாலும் பெர்ஃபெக்டா செய்யணும்னா விநாயகர்னோட கடாட்சம் பரிபூர்ணமா வேணும். சோ சந்தனத்தை அங்க வைக்கும் போது விநாயகனோட கடாட்சம் வந்துரும். மெத்தடாலஜி வந்து பாருங்க, நிறைய மெத்தடாலஜிஸ் இருக்கு. ப்ரே பண்ணி வாங்குறதும் இருக்கு. இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் மூலியமா அவங்களோட அனுகிரகத்தை வாங்கிக்கிறதும் இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி மஞ்சள் வந்து பாத்தீங்கன்னா, மஞ்சளோட வாசம் எங்கெல்லாம் நிறைஞ்சிருக்கோ அத்துணை பெண் தெய்வங்களும் மஞ்சளுக்கு வசியமாவார்கள். அதாவது மஞ்சளுக்காக ஆசைப்படுவாங்க. பெண்ணுங்கள்னாலே லேடிஸ்னாலே மஞ்சளுக்கு ஆசைப்படுறது தானே, அது தெய்வத்துக்கும் அதேதான். அது வசியம் அப்படின்னு சொல்றதை விட அவங்க விருப்பப்படுவாங்க. ஓகேங்களா? அந்த வாசத்துக்கு அவங்க வசியமாவாங்க. அப்படி அவங்கள கடவுளை நம்ம வசியம் பண்ணக்கூடாது, வசியம் பண்ணவும் முடியாது. அந்த வாசம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சோ அவங்க வந்து நம்மளுக்கு நல்லது செய்வாங்க. சோ அதனால மஞ்சள் வைக்க சொன்னேன். அதுக்கப்புறம் என்ன சொன்னேன் அப்படின்னா, வீட்டுல ஒவ்வொரு ரூம்லயும் ஒரு எலுமிச்சம்பழம் வைக்க சொன்னேங்க. அந்த எலுமிச்சம்பழம் எதுக்கு வைக்க சொன்னேன் அப்படின்னா, எந்தெந்த இடத்துல எல்லாம் வந்து எலுமிச்சம்பழத்தினோட வாசனை இருக்கோ, பொதுவா நம்ம எலுமிச்சம்பழத்தை ஒரு ரூம்ல வச்சு நம்ம கதவு டப்புன்னு சாத்திட்டு போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரூமை திறந்து அந்த எலுமிச்சம்பழம் வாசனை நிறைஞ்சு இருக்கும். அந்த எலுமிச்சம்பழம் வாசம் எங்கெல்லாம் நிறைஞ்சு இருக்கோ அங்கெல்லாம் மகாலட்சுமி தாயாரோட கடாட்சம் இருக்குங்க. சோ எலுமிச்சம்பழம் வைக்க சொன்னேன். சோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து இது வந்து கொடுத்து ஒரு 4 மாசம் ஆச்சு, 5 மாசம் ஆச்சு. அவங்க அதை ரெகுலரா செஞ்சாங்க. அதுதான் அங்க ஹைலைட். ஒரு 5 மாசம் கழிச்சு அந்த அம்மா வந்தாங்க. வந்து என்ன சொன்னாங்க, மேடம் வீடு 2வது வீடு கிரக பிரவேசம். ஆல்ரெடி அவங்க இருந்தது சொந்த வீடு தான். ஓகேங்களா? ஆனா நிறைய கடன் பிரச்சனை, அதான் ஆல்ரெடி சொன்னாங்களே, நான் கிரெடிட் கார்ட்லயே தான் லைஃப் ஓடுது அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க, மேடம் 2வது வீடு கிரக பிரவேசம் பண்ணிருக்கோம், அவங்க வீட்டுல இருந்து ஒரு 2 தெரு தள்ளி, நீங்க கண்டிப்பா வரணும் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இல்ல மேடம் நான் பெரும்பாலும் எங்கேயும் போறது இல்லையே அப்படின்னா, இல்ல நீங்க கண்டிப்பா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா தட்டுல தேங்காய், பழம், புடவை, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்வீட் பாக்ஸ்,
காசு காசு வந்து கொஞ்சம் நான் அவ்வளோலாம் காசு எனக்கு வேண்டாம் அப்படின்னு, இல்ல நீங்க கண்டிப்பா வரணும் அப்படின்னு ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்தாங்க. அமௌண்ட் கொடுத்துட்டு அவங்க வச்ச புடவை தான் இந்த புடவை. இப்ப நான் கட்டிட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவங்க எனக்கு கிஃப்டா கொடுத்த இந்த பட்டு புடவை தான். ஓகேங்களா? இது வந்து நல்ல காஸ்ட்லியான சாரியே கொடுத்தாங்க. ஃபுல் ஜரிகை சாரி. ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் இந்த மாதிரி சிம்பிள் டிப்ஸ் எல்லாம் யாருக்கும் சொன்னதே இல்லைங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய லெவல்ல தசமகா வித்யாக்கள் வழிபாடு, காளி வழிபாடு, அதாவது முக்கியமா காளி, பைரவி, தாரா, பகலாமுகி, தூமாவதி, இந்த மாதிரி வழிபாடு, ஹனுமன் வழிபாடு, இப்படி ஈச வழிபாடு, இப்படி உன்னதமான வழிபாடுகளை மட்டும்தான் நிறைய பேர் கொடுப்பேன். இந்த மாதிரி சிம்பிளா நான் யாருக்கும் சொல்லவே மாட்டேன். ஆனா அவங்கதான் என்னோட ஃபர்ஸ்ட் கிளையண்ட். நான் இந்த மாதிரி சிம்பிளா டிப்ஸ் சொன்னது. அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு நான் சிம்பிளா இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன். சோ சிம்பிளா வந்து நான் சொன்ன ஃபர்ஸ்ட் கிளையண்ட்ன்ற பெருமையும் அவங்களுக்கு தான். அதே மாதிரி அதனால சிம்பிள் மெத்தடாலஜிஸ் மூலியமா உங்க வாழ்க்கை மாறும் அப்படின்றது எனக்கே அவங்க மூலியமா தாங்க தெரியும். சோ உங்களுக்கும் இந்த விஷயம்லாம் நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்களும் ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா எல்லா கடாட்சமும் கிடைக்கும். ஈஸியான மெத்தட்ல பகவானோட அதீத அனுகிரகமும் கிடைச்சு நல்ல சந்தோஷமா வாழ்வீங்க. தெளிவா புரிஞ்சிருக்கும். இதே மாதிரி இன்னொரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.